வணக்கம். இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் குழம்பும் தான் வைக்க போகிறேன். ஃபிஷ் குழம்பு வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டுடுறேன். ஃபிஷ் ஃப்ரை வந்து சிம்பிளாக தான் முடிக்க போகுது. இப்போ அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பூண்டு, அஞ்சரை பெட்டியில் உள்ள மசாலா, தக்காளி, புளியை வந்து ஊற வச்சுருக்கேன். வாழடி வந்து பொரிக்க வச்சிடலாம். பொரிச்சிட்டு தலைப்பக்கம் வந்து குழம்பு வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போது வந்து மசாலா இதுக்கு சேர்த்துக்குவோம். ஃப்ரை மசாலா ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மசாலா தான். எப்போ டைம் இல்லையோ நம்ம வந்து டக்குன்னு இந்த மசாலாவை போட்டு இப்போ வச்சுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி மட்டும் சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டா போதும். தேவைக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரையில் வந்து பெப்பர் பிடிக்காது. நான் வந்து பெப்பர் போட்டு தான் ஃப்ரை பண்ணுவேன். அது வந்து கவர் ஆகலை, மன்னிச்சுக்கோங்க, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ இதை நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சா கூட போதும். இது வந்து சங்கரா மீன், நவர மீன்லாம் சொல்லுவாங்க. இந்த மீனுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் மசாலா பிடிச்சதுனாலே போதும். நல்லா பர்ஃபெக்டாக சூப்பராக இதாயிடும். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி மசாலா பரட்டும் போது கூட ஊற வச்சுக்கலாம். இல்லைன்னா வறுக்கும் போது கூட நம்ம மேலாட்டா தூவி வச்சுக்கலாம். இப்போ ஃபிஷ் ஃப்ரை முடிஞ்சிருச்சு. நமக்கு குழம்புமே வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. கண்டிப்பாக ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். குழம்பு வந்து வேற லெவலில் இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். வீட்டில் வைக்கிற மீன் குழம்பு அது இந்த அளவுக்கு மனமாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.